விஷயத்தில் கலியுகத்தில் மானிட ஜென்மமாக பிறக்கிறதே ஒரு அருது. அப்படி மானிட ஜென்மமாக பிறந்தா மானிட ஜென்மத்தில் பிறந்து ஒரு மானிடர், அதாவது குபேந்தரன், ஆணால் பிறந்தாலும் சரி பொண்ணா பிறந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு தரம் திருப்பதி போய் வரணுமா. திருப்பதி மிதிக்காத கால்பாதமும் சிவன் அடியார வணங்காத நெஞ்சமும் ஒரு தானம் தர்மம் செய்யாத உள்ளமும் கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லைன்னு ஒரு பிராணம் எழுதியிருக்கு. பிராணத்தின்படி ஒரு மனிதன் மானிடராய் பிறந்து திருப்பதி போனது கிடையாது, சிவன் ஆலயங்களை தொழுது கிடையாது, எந்த ஒரு தானம் தர்மமும் செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கும் தருணத்தில் அவனோட ஆத்மா ஆயுள் காலம் முடிஞ்சு இந்த புண்ணிய பூமியில் கொண்டு அந்த சடலத்தை புதைச்சாங்களாம். அப்படி புதைக்கும் போது கபடி நாடக சூத்திராவதியாகிய கண்ண பரமாத்மா என்பெருமாள் சித்திரா புத்திரனை அழைத்து, சித்திர புத்திரா, கலியுகத்தில் ஒரு மானிடராய் பிறந்து திருப்பதி போனானா போக கிடையாது, சிவன் ஆலயங்களை தொழுதானா தொழுவ கிடையாது, ஏதாவது தர்மம் செஞ்சானா செய்ய கிடையாது. அதனால் இந்த புண்ணிய பூமியில் அந்த சடலத்தை சாப்பிடக்கூடாதுன்னு உள்ளநரியா உருவமெடுத்து வெளியே இழுத்து போடுறதுக்காக ஒரு ஐதீகம். முதலாகப்பட்ட பெரியவங்க காலத்தில் கிராமத்தில் இன்னமும் ஒரு சடலத்தை கொண்டு புதைச்சுட்டா விடிஞ்சு மாம மச்சனெல்லாம் சேர்ந்து அந்த குடிவாசி பார்க்க போகிறாங்க. அந்த ஐதீகப்படி கலியுகத்தில் இது நடக்கிறது.